தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் இணையவில்லை, அவசர அவசரமாக மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கொங்கு மண்டலத்தை சார்ந்த நிர்வாகிகளை திமுக இழுத்து வருகிறது. கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முயற்சியை எடுத்து வருகிறது. செந்தில் பாலாஜியை களமிறக்கியுள்ளது. செந்தில் பாலாஜி அதிமுகவை சார்ந்த அதிருப்தியாளர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுத்து வருகிறார். இந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கரூர் செந்தில் பாலாஜி சந்தித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. திமுக விதித்த வலையில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் சிக்கியதாக கூறப்பட்டது. அதாவது முன்னாள் துணை சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமன், இவர் திமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன, இணைந்து விட்டதாகவும் செய்திகள் வந்தன. இந்த சூழ்நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமன் இதை மறுத்துள்ளார். தன்னுடைய உடம்பில் அதிமுக ரத்தம் ஓடுவதாக அறிவித்துள்ளார். எம்ஜிஆர் அரசியல் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து, அதிமுகவை ஆரம்பித்ததிலிருந்து தான் அதில் பயணிப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். தான் திமுகவில் இணையவில்லை என்பதை மறுத்துள்ளார். திமுகவுக்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்றும் அறிவித்துள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். எடப்பாடி தலைமையில் தான் செயல்படப் போவதாகவும் அறிவித்துள்ளார். திமுகவில் தான் இணையப் போவதாக, இணைந்து விட்டதாக வந்த செய்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.